இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு டைவர்ஷன் நாட் யூஸ் பண்ணி நம்ம போட்டோம் அல்லவா, உங்களுக்கு வந்து ஸ்பைக் பாக்ஸ் நாட் யூஸ் பண்ணி ஒரு கிராஸ் கட் கூட உங்களுக்கு மேலே வரைக்கும் உங்களுக்கு ஒரே கலர் வர மாதிரி நான் போட்டோம் அல்லவா, அதுக்கு வந்து நம்ம கைப்பிடி எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து டாட்ஸ் கைப்பிடி தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து 10 ஒயர் வச்சு இந்த மாதிரி டாட்ஸ் கைப்பிடி போட்டிருக்கேன். ஸோ ஒரு சைடு நான் போட்டிருக்கேன், இன்னொரு சைடு வந்து நம்ம எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு டாட்ஸ் கைப்பிடி. இப்போ இதை எங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த சென்டரில், ஸோ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 இறுக்கமாக இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த 2ல் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதில் நான் சென்டர் இருக்கு இல்லையா உங்களுக்கு இங்கே, அதுலேருந்து 1 2 3 4வது பின்னல நான் கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இது மாதிரி எப்படி இந்த சைடு அட்டாச் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எப்படி கைப்பிடி பின்னி எப்படி கூடையோட அதை அட்டாச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஒயர்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2 கலர் இருக்குது, அதனால் வந்து ஒவ்வொரு கலர்லேருந்து ஒவ்வொரு ஒயர் எடுத்துக்கிறேன் நான். ஒரு ஒயரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 அடி எடுத்துக்கிறேன் நான். உங்களுக்கு கொஞ்சம் ஹைட் அதிகமாக வேணும், நான் 6 அடி எடுத்துக்கிறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா, உள் ஒயர் வந்து மொத்தமாக நம்ம எவ்வளோ வைக்க போகிறோம், 10 ஒயர் வைக்க போகிறோம் நம்ம. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஒன்றா 5 ஒயர் இந்த மாதிரி 3 அடியில் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைன்னா உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி நீங்கள் கூட பின்னி முடிக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி பிட் ஒயர்ஸ் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதை வந்து நீங்கள் உள்ளே வச்சு நீங்கள் பின்னிக்கலாம். உள் ஒயர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேற கலர் கூட வைக்கலாம், ஆனால் ரொம்ப உங்களுக்கு என்ன சொல்கிறது, கான்ட்ராஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்காப்புல வைக்கக்கூடாது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வெளியே இது வந்து சாண்டலும் இப்போ க்ரீனும் வச்சுட்டு வரீங்க, இது ரொம்ப லைட் கலர்ஸு. இதுக்குள்ளார இப்போ டார்க் கலர் ஏதாச்சும் நீங்கள் ப்ரௌன் அந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா வெளியே தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இல்லாத மாதிரி கலர்ஸ் எடுத்துக்கங்க. இப்போ என்ன பண்ணுறோம், நான் வந்து உள் ஒயர் வந்து ஒரே ஒரு ஒயர் தான் எடுத்துக்கிறேன். 3 அடியில் நான் ஒரு ஒயர் எடுத்துக்கிறேன். மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பிட் ஒயர்ஸ் தான் வைக்க போகிறேன். ஸோ நீங்கள் இங்கிருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை இங்கிருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ எங்கே சொல்லியிருக்கோம், இந்த பின்னல்லேருந்து 1 2 3 4, ஸோ இந்த சென்டர்லேருந்து 4வது பின்னலில் நீங்கள் ஆரம்பிக்கணும். கைப்பிடி போடணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ சென்டர் பின்னல் இது 1 2 3 4, 4வது பின்னலை நம்ம போட்டிருக்கோம். ஸோ முதல்ல உள் ஒயர் எடுத்துருந்தீங்கன்னா அதை எடுத்துக்கிட்டு 1 2 3 4, ஸோ இந்த பின்னல் சுற்றி இப்படி உள்ளே விட்டுக்கணும் நம்ம. இந்த மாதிரி விட்டுட்டு 2 சைடும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் இந்த 6 அடியில் 2 ஒயர் எடுத்துருக்கீங்க அல்லவா, அதை வந்து இப்போ எடுத்துக்கங்க. அடுத்தது இதுதான் வெளியில் உங்களுக்கு கைப்பிடி ஒயரு. எடுத்துட்டு வெளிப்பக்கமாக, ஸோ உள் ஒயர் விட்டுட்டு உள்ளே வைக்கிற ஒயர் வச்சுட்டோம் முதல்ல. வெளிப்பக்கமாக இப்படி நீங்கள் வந்து அந்த பின்னல் சுற்றி இப்படி எடுத்துக்கணும். நீங்கள் எடுத்துட்டு உள் ஒயர் வந்து முதல்ல சரிசமமாக வச்சுக்கிட்டோம். ஸோ வெளி ஒயர் மட்டும் 2 சைடும் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்காப்புல வச்சுக்கோங்க. ரெண்டு சைடும் சரிசமமாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இந்த மாதிரி வச்சுக்கணும். இப்போ உள் ஒயர் பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாக 10 ஒயர் வைக்கிறேன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ 2 தான் இருக்குது உங்களுக்கு உள்ளே பார்த்தா. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு 2 3 பின்னல் போட்டுட்டு உங்களுக்கு வந்து அந்த அட்டாச் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். மீதி இருக்க அந்த பிட் ஒயர்ஸ்லாம் அட்டாச் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உள் ஒயர் வந்து அப்படியே விட்டுறணும், அதை வந்து நம்ம டச் பண்ண போகிறதில்ல. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்க ஒயரு உங்களுக்கு வந்து சைடில் தான் ரஃப் சர்ஃபேஸ் தெரியணும் உங்களுக்கு. ஸோ இந்த சைடு ரஃப் சர்ஃபேஸ் தெரியுது, அதே மாதிரி இந்த சைடு தெரியுது, அந்த மாதிரி தான் வைக்கணும். ட்விஸ்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து எடுத்து விட்டுருங்க. விட்டுட்டு ஸோ உள் ஒயர் அப்படியே நம்ம விட்டுரும், அதை வந்து டச் பண்ண போகிறதில்ல. உள்ளே இருக்க கலர் பார்த்தீங்கன்னா இதில் டாட்ஸ் கைப்பிடிங்கிறதுனால என்ன பண்ணுறோன்னா, ஒரு கலர் வந்து ஒரு சைடு தான் உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து சாண்டல்னா ஒரு சைடு தான் இருக்கணும், க்ரீன்னா ஒரு சைடு தான் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் சாண்டில் வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறேன் நான். எடுத்துகிட்டு போயிட்டு இந்த க்ரீனை வந்து இந்த சைடு கொண்டாந்து விட்டுறேன் நான். இந்த மாதிரி. ஸோ என்ன பண்ணுறோம், உள் ஒயரோட அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது உங்களுக்கு இங்கே. ஸோ பார்த்தீங்கன்னா சாண்டில் வந்து ரைட் சைடுலேருந்து லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு போய் விட்டுரும். அதே மாதிரி க்ரீனை வந்து லெஃப்ட் சைடுலேருந்து ரைட் சைடு எடுத்து வந்து விட்டுரும். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ஒரு கலர் ஒரு சைடு தான் இருக்குது உங்களுக்கு. இந்த மாதிரி வச்சுக்கிறோம். வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து இந்த பின்னாடி இருக்குல்லவா இந்த சாண்டல், இதை வந்து இப்படி கீழ் பக்கமாக கொண்டு போகணும். கொண்டு போய்
இந்த கிரீன் ரைட் சைடு வந்து உங்களுக்கு 2 கிரீன் ஒயர் இருக்கவா, ரெண்டுக்கும் நடுவில் இப்படி எடுத்து இப்படி விடணும். இப்படி விடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத் சர்ஃபேஸ் மேலே தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி தான் விடணும். ஸோ இப்போ வந்து சாண்டல் எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ க்ரீனை வந்து பின்னாடி இருக்க க்ரீன் இப்படி கொண்டு போய் இப்படி பின்னாடி இருக்க க்ரீன் இப்படி கொண்டு போகிறோம். கொண்டு போயிட்டு இந்த 2 சாண்டலுக்கு நடுவில் எடுத்துகிட்டு வந்து இப்படி ஸ்மூத் சர்ஃபேஸ் தெரியிறாப்புல வெட்டுறோம் நாம. ஸோ அடுத்தது வந்து சாண்டல் எடுத்துகிட்டு போகிறோம். எடுத்துகிட்டு போய் 2 க்ரீனுக்கு நடுவில் எடுத்துகிட்டு வந்து இந்த சைடு விடுறோம். இப்போ அடுத்து க்ரீன் எடுத்துகிட்டு போகிறோம். 2 சாண்டலுக்கு நடுவில் விட்டு எடுத்து வெளியே விடுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா சென்டரில் உள்ளே வச்சுருக்க ஒயரை வந்து நம்ம டச் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த மாதிரி தான் பின்னும். இப்போ ஒரு 4-5 இது சுற்றி வந்துட்டிங்கன்னா இப்போ என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து இங்கே ஒயர்ஸ் நீங்கள் மிச்சம் இருக்க ஒயர்ஸை நீங்கள் உள் ஒயர் அட்டாச் பண்ணலாம். ஸோ நான் வந்து மொத்தமாக 2 ஒயர் தான் இருக்கும் இப்போ எங்கிட்ட. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு வந்து மீதி 8 ஒயர் வந்து நான் இப்போ அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ இப்படி அட்டாச் பண்ணும்போது இந்த கடைசி வரைக்கும்னு வச்சுக்கோங்க, இந்த கீழே வரைக்கும் நீங்கள் வந்து விடணும். வெளியே எங்கேயும் வந்துடக்கூடாது. உங்களுக்கு பிசுறு தட்டாமல் உள்ள சென்டரில் வந்து நீங்கள் விடணும்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி 10 ஒயர், மொத்தமாக 10 ஒயர் இருக்கணும் உங்களுக்கு கடைசியில். ஸோ நீங்கள் வந்து இது வந்து 5 ஒயர் கூட எடுத்துக்கலாம். 3 அடியில் எடுத்துகிட்டு 2ஆக மடித்து வச்சுக்கலாம். ஸோ 10 ஒயர் கிடச்சிடும் முதல்லையே. இல்லைன்னா நீங்கள் பிட் ஒயர் நிறையா இருக்குது, அதெல்லாம் வேஸ்ட் ஆகும்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எதுக்கும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் அந்த பிட் ஒயர் இருக்குன்னா நீங்கள் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 4-5 ஒயர் உள்ள இருக்கு. ஆறு 7 8 9 10. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து 10 ஒயர் வச்சுருக்கோம். நம்ம வச்சுட்டு இப்போ இங்கே வந்து நீங்கள் டைட் பண்ணி விட்டுறணும். இது வரைக்கும் பின்னலை இப்போ டைட் பண்ணி விட்டுறோம். நம்ம இருக்கிறோம். இருக்கும்போது இது கீழே விழுந்துடக்கூடாது பார்த்துக்குங்க. ஸோ இப்போ நல்லா டைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூஸாக பின்ன வேண்டியதான். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீன் மேலே எடுத்து விட்டுருக்கோம். அப்போ அடுத்தது சாண்டல். அவ்வளோதானே வச்சுக்கங்களேன். நீங்கள் இப்படியே பின்னிட்டே போக வேண்டியதா கடைசி வரைக்கும். இறுக்கமாக பின்னிட்டு வாங்க. நடுவில் விட்டுட்டு எங்கேயும் போயிடாதீங்க. இது ஃபுல்லாக லூஸாக அப்படி பிரிஞ்சு வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒயர் முடியுதுன்னா அந்த முடிகிற இடத்துல இன்னொரு ஒயர் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க உள் ஒயருக்கு. உங்களுக்கு வந்து வெளியே இருக்க ஒயர் உங்களுக்கு கண்டினியூஸாக கடைசி வரைக்கும் வரும். ஆனால் உள் ஒயர் வந்து நம்ம பிட் ஒயர் வைக்கிறனால இப்போ எங்கேயாச்சும் உங்களுக்கு வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோட கட் ஆகுதுன்னா இன்னொன்று அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ கடைசி வரைக்கும் கைப்பிடியோட கடைசி வரைக்கும் உங்களுக்கு வந்து உள் ஒயர் வந்து ஈவனாக தான் இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம பின்னிட்டு வர வேண்டியதான். இப்போ நீங்கள் வந்து விரலில் நீங்கள் எடுத்து இப்படி திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சாண்டில் எடுத்துகிட்டு போகிறேன், 2 க்ரீனுக்கு நடுவில் எடுக்கிறேன். அடுத்து க்ரீன் எடுத்துகிட்டு போகிறேன், 2 சாண்டிலுக்கு நடுவில் எடுக்கிறேன். சாண்டில் எடுத்துகிட்டு போகிறேன், 2 க்ரீனுக்கு நடுவில். ஸோ இந்த மாதிரி என்ன சொல்லுங்கள், இப்படியே நீங்கள் போடணும். நான் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இங்கே அட்டாச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கூடையோட கைப்பிடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பின்னிட்டோம். ஸோ இந்த மாதிரி நீளமாக பின்னிட்டு வந்திருக்கோம். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து மடித்து பார்க்கணும். நீங்கள் இப்படிங்க இந்த இடத்துல நல்லா டைட்டாக பிடிச்சிக்குங்க. பிடிச்சிட்டு இப்படி திருப்பி பார்க்கணுன்னு வச்சுக்கலாம். நீங்கள் கைப்பிடி சைஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஸோ முதல் கைப்பிடினா நீங்கள் வந்து மீனிங்ஃபுல்லாக இப்போ ஓகே இது இந்த அளவுக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி வைக்கலாம். முதலே நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் அதோட சரிசமமாக இருக்கான்னு பார்த்துக்கணும். நீங்கள் இப்படி அட்டாச் பண்ணுறதை எடுத்து இப்படி சைடில் பார்க்கணும். நீங்கள் ஹைட் ரெண்டும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு என்ன பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயர்ஸ் வந்து சில நேரம் உங்களுக்கு உள்ள மிச்சமாக இருக்கும். ஸோ இப்படி திருப்பி நம்ம பொழந்து பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிட்டு இந்த உள்ளே இருக்க ஒயர்ஸை ஒவ்வொன்றா வெட்டி விட்றோம்னு வச்சுக்கோங்க. நம்ம எவ்வளோ கிட்ட முடியுமோ அவ்வளோ வெட்டி விடணும். இந்த வெளியே இருக்க கைப்பிடி ஒயர் வந்து வெட்டக்கூடாது. அது வந்து பார்த்துருங்க, அது ரொம்ப கேர்ஃபுல்லாக வெட்டுங்க. ஸோ வெளியே இருக்க கைப்பிடி ஒயர் வந்து வெட்டாத மாதிரி கேர்ஃபுல்லாக வெட்டிக்குங்க. இந்த மாதிரி வெட்டிட்டு இதை வந்து டைட்டாக பிடிச்சிருக்கீங்களா அதை அப்படியே பிடிச்சிக்குங்க.
பிடிச்சிட்டு இந்த மாதிரி திருப்பி கொண்டு போய் எந்த இடத்துல நம்ம அட்டாச் பண்ணுமோ அந்த பின்னல் சுற்றி, ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் அட்டாச் பண்ண போகிறோம். 1 2 3 4. ஸோ அந்த பின்னல் சுற்றி 1 2 3 4. ஸோ இதுக்குள்ளார நம்ம வந்து இந்த ஒயர் விடுறோம். 2 சைடும் பின்னல் சுற்றினாப்புல நம்ம விடுறோம்னு வச்சுக்கலாம். இப்படி இப்படி விடுறோம். விட்டுட்டு உள்ள டைட்டாக நல்லா இழுத்து பிடிச்சிக்கோங்க. இழுத்து பிடிச்சிட்டு தான் இந்த இதையே நீங்கள் விடணும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி உள்ளே வந்து நீங்கள் டைட்டாக இழுத்து பிடிச்சிக்கோங்க. பாருங்க, அப்புறம் திருப்பிக்கிறேன் நான். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விட்டுட்டு இப்போ நல்லா டைட்டாக இறுக்கி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போ வந்து 2 ஒயர் இருக்கும் 2 சைடும். இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொரு ஒயர் எடுத்து நம்ம ஒரு முடிச்சு போடுறோம். நார்மலாக ஒரு முடிச்சு எப்படி போடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஒயர் மட்டும் ஃபஸ்ட்டு உள்ளே இருக்க ஒயர் எடுக்கிறேன். 2 சைடுலேருந்து ஒரு ஒயர் எடுத்து ஒரு நார்மலாக எப்படி முடிச்சு போடுவோமோ அந்த மாதிரி முடிச்சு போடுவேன். இது நல்லா டைட்டாக இறுக்கி பிடிச்சிட்டு இந்த ஒயர்ஸ் வந்து நீங்கள் சொருகி விட்டுறணும். நான் கைப்பிடிக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே நான் எவ்வளோ தூரம் ஒயர் இந்த இது இருக்கும் அந்தளவுக்கு சொருகுவேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு முடிச்சு போட்டுட்டு ஃபுல்லாக உள்ளே வந்து நீங்கள் சொருகி விட்டுறணும். எவ்வளோ தூரம் உங்களுக்கு அந்த மிச்சம் இருக்க ஒயர் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் சொருகி விட்டுறணும். இந்த மாதிரி நீங்கள் சொருகி விட்டுறணும் ஃபுல்லாக. ஸோ ஒரு முடிச்சு போட்டுட்டு இதை நம்ம பண்ணுறோம். இதே மாதிரி இந்த மீதி இருக்கு இன்னும் 2 ஒயர் இருக்கு இல்லையா, அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு முடிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு நார்மலாக ஒரு முடிச்சு போட்டுட்டு ஒரு முடிச்சு போட்டு நம்ம சொருகி விட்டுறோம் உள்ள. ஸோ நான் வந்து இந்த ஒரு முடிச்சு போட்டு நான் வந்து உள்ள ஃபுல்லாக எவ்வளோ தூரம் எனக்கு ஒயர் இருக்கோ அந்த அளவுக்கு நான் சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நான் வந்து எந்தெந்த டைரக்ஷனில் இருக்கோ அந்தந்த டைரக்ஷனில் அப்படியே வச்சு நான் சொருகிக்குவேன். நல்லா அது டைட்டாக இறுக்கமாக போட்டுக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒயரை வந்து இப்படி சொருகிக்கிறேன். இந்த மாதிரி. ஸோ இது மாதிரி நான் இதை வந்து ஃபுல்லாக எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் சொருகி விட்டுக்கிறேன். நீங்கள் கைப்பிடி சொருகும் போது மட்டும் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே சொருகிட்டு போகாமல் இது வரைக்கும் போயிட்டு இப்படி ஸ்லாண்டிங்காக இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டு இப்படி சிக்ஸாக்காக அப்படி சொருகி விடுங்க. அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் ஃபுல்லாக சொருகிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி உள்ளே சொருகிட்டு எல்லாத்தையும் சொருகிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் எவ்வளோ ஒயர் இருக்கோ அந்தளவுக்கு நான் சொருகிடுவேன். இப்போ துளிவுன்னு உங்களுக்கு கடைசியில் பிசுறு இருந்ததுன்னா அந்த எக்ஸ்ட்ரா ஒயர் இருந்ததுன்னா அதை கட் பண்ணி விட்டுருவேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கைப்பிடி பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு நம்ம இப்படி. ஆனால் இது வந்து இப்படி பொழந்து வருதில்ல, ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நீங்கள் வச்சு கட்டி விட்டுறணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மேலே ஃபஸ்ட்டு பின்னலில் வச்சு நான் கட்டி விட்டுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இதையும் நம்ம கட்டி விட்டுறணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா பிட் ஒயர் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒயர் இருந்ததுன்னா அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ இதே கலர் மாதிரி கொஞ்சம் அது வந்து தெரியாத மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து எனக்கு க்ரீன் இருக்கனால அது க்ரீன் வச்சே பண்ணுறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பின்னல் இருக்கு இல்லையா, இதை சுற்றி இப்படி இப்படி சும்மா கட்டி விடுறதுன்னு வச்சுக்கணும். இதை இப்படி உள்ள விட்டுக்கிறோம். நான் வந்து ஒரு 3 தடவை இப்படி சுற்றி விட்டு கட்டி விட்டுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சுற்றி விடுறோம். ஒரே ஒயரை இந்த மாதிரி நம்ம அதை சுற்றி கட்டி விடுறோம். அவ்வளோதான், வேறு எதுவும் உள்ள டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. இப்படி சுற்றிட்டோம். இப்போ என்ன பண்ணுறேன்னா உள்ளே வந்து நல்லா இது வந்து பார்த்தீங்கன்னா டைட்டாக இப்படி நின்றுக்கும். ஸோ இப்படி டைட்டாக இப்படி இறுக்கமாக இப்படி வச்சு கூடையோட ஒட்டி வச்சு இந்த ஒயர்ஸ் வந்து நீங்கள் உள்ளே சொருகி விட்டுறணும். இந்த மாதிரி
ஸோ இந்த மாதிரி இதே மாதிரி இந்த சைடு இருக்க ஒயரையும் நீங்கள் வந்து எந்தெந்த டைரெக்ஷனில் போகுதோ அந்த டைரெக்ஷனில் சொருகலாம். இப்படி போகுது, பட் ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னா நீங்கள் ஜிக்ஸாக்காக பின்னலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி இந்த டைரெக்ஷனில் தான் போகுது. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா இதை எடுத்து இந்த டைரெக்ஷனில் டர்ன் பண்ணி விடுறேன். நான் பார்த்தீங்கன்னா இந்த அடியில் போகுது ஒயரு. ஸோ டைரெக்ஷன் இப்படி அடுத்த பின்னலுக்கு போயிட்டு அப்புறம் மாற்றி விட்டுருவேன் நான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த பின்னலுக்கு அதே டைரெக்ஷன்லேயே போகிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், டைரெக்ஷன் மாற்றி விடுறேன் நான். ஸோ இப்படி ஜிக்ஸாக்காக நீங்கள் வந்து எடுத்து விடலான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்லா கைப்பிடிங்க பாரு. இப்படி போனது இப்படி இந்த மாதிரியே நீங்கள் எவ்வளோ தூரம் ஒயர் இருக்கோ அந்தளவுக்கு பின்னிக்கணும். ஸோ இதே மாதிரி இந்த சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு பிட் ஒயர் எடுத்து நான் இப்படி கட்டி உள்ளே சொருகி விட்டணும். இந்த மாதிரி டைட்டாக வச்சு கட்டிடணும். நான் உங்களுக்கு வந்து சொருகி விட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி கட்டி உங்களுக்கு வந்து உள்ளே சொருகி விட்டுட்டோம். ஸோ எல்லா வயரையும் சொருகி விட்டுட்டேன். நான் எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு சொருகி விட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கைப்பிடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நல்லா கிரிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ இந்த டாட்ஸ் கைப்பிடி வந்து ரொம்ப ஈஸியானது. ரொம்ப பிகினர்ஸ் கூட நீங்கள் போடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.